ஐபிஎல்லோட சதன் டார்பி என அழைக்கப்படும் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச்ல என்ன நடந்திருக்கு அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மேட்ச்ல என்னன்னு சொல்றது, மேட்ச் வந்து பவுலிங் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா போட்டிருக்காங்க, ஃபீல்டிங்கு அவுட்ஸ்டாண்டிங்கு, பேட்டிங்கு வா பர்ஃபார்மன்ஸே வேற லெவல் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசை தான். பட் ஆனா நடந்தது என்னமோ வேற. ஆர்சிபி தான் இது எல்லாத்தையும் பக்கவா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரையும். சிஎஸ்கே நத்திங் டு லாஸ் தான் சொல்லுவேன். லாஸ் பண்றதுக்கு இதுக்கு மேல எதுவும் இல்ல. எனக்கு நான் சொல்றேன் பாரு, இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு சாங்கும் ஆர்சிபிக்கு ஒரு சாங்கும் நான் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் மூலையில. இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் போயிடலாம். அதுக்கு என்ன பாட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு காலத்துல எப்படியோ இருந்த சிஎஸ்கே அவங்களுக்காக இந்த பாட்டு கரெக்டா செட் ஆகும். என்ன பாட்டுனா நம்ம இளையராஜா பாட்டு போட்ட பாட்டு தான். ஐயா காப்பிரைட் மட்டும் கொஞ்சம் அடிச்சிடாதீங்க. வெளியவா மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்க தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இறக்கி பழம் இறக்கி கூழ் கூழ் வித்திட்டு இருக்கான். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இதுல வந்துரும். தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அந்த வீதியில வந்து மான் போல துள்ளி குச்சிட்டு வந்த சிஎஸ்கே 5 டைட்டில் வச்சிருக்காங்க. அவங்கள அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க ஆர்சிபி. ஆர்சிபிக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். ஆர்சிபிக்கு என்ன பாட்டு வச்சிருக்கேன்னா, நம்ம விஜய் ஆண்டனி போட்ட நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடி அடின்னு பிரிச்சிருக்காங்க. 2 மேட்சுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எஸ்ஆர்ஹெச் ஓட விட்டாங்க, இப்போ வந்து நம்மள ஓட விட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதோ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு வடிவேல் பீம் டெம்ப்ளேட் பார்த்தேன். அது இங்க நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். என்ன டெம்ப்ளேட்னா, அந்த ஒரு படத்துல வண்டு முருகனா வருவார்ல, என் கட்சிக்காரன் என்ன செஞ்சான், ஏதோ போன ஒரு 12 நம்பர் தப்பா போட்டிருக்கான், அதுக்கு கூட்டு போய் தர்மடியா அடிக்கிறது. இதே சம்பவம் தான் ஆர்ஆர் ராஜஸ்தான்லயும் நடந்துச்சு. அவன் அவ்வளவு மரியாதையா கூட்டிட்டு போய் 150 ஆல் அவுட் பண்ணி நம்மள வச்சு செஞ்சா. இப்ப நீங்க இந்த அடி அடிக்கிறீங்க. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் உன் கால வந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அந்த மாதிரிதான் இருக்கு நம்மளோட நிலைமை. நீ சொல்லு கார்த்தி, எங்க வந்து சிஎஸ்கே மிஸ் பண்றாங்க? ஒரு பேட்டிங்லயா, பவுலிங்லயா, கேப்டன்சி எரரா, இல்ல வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல எரர் பண்ணிட்டாங்களா? ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க, அதையும் நீயே சொல்ற. ரிசோர்சஸ் கரெக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த பிளேயர் எந்தெந்த ரோல் வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப டாப் ஆர்டர்ல ஆடுற ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ ஐபிஎல்ல வந்து ஒரு 4500 ரன் அடிச்ச சாம்சன் இருக்காரு. 187 மேட்சஸ் ஐபிஎல் ஆடிருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் என்ன ரோல் ஆடணும்னு முதல்ல வந்து கிளாரிட்டியா வரணும் அவரு. அண்ட் ருத்ராஜ் கேக்வாடோட கேம் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து டேஷிங், எக்ஸ்ப்ளோசிவ், பிளிட் ஸ்கிரீன் நாட்லாம் ஆட மாட்டாரு. ஒரு மாதிரி நார்மலா விராட் கோலி எப்படி ஆர்சிபி ஆடுறோ அந்த மாதிரியான ஒரு ரோல் ஆடுற பேட்ஸ்மேன் தான். அவரால் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அவர் போய் நீ 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடு, இந்தியா மாதிரி ஆடினா ஆட மாட்டாரு. ஸோ சாம்சன் அக்ரெசிவ் ரோல் எடுக்கணும். எடுத்தா அதை வந்து ஃபுல் ஃப்ளோவோட பண்ணும். அவரு மாதிரி அரைகுறையா ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அவுட் ஸ்விங்கு அதெல்லாம் விட்டுருங்க. பிசைட்ஸ் பால் ஆடுறாரு அதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஆடினா ஜஸ்ட் ஃபுல் ஃப்ளோவோட போக மாட்டாரு. அரைகுறையா ஹாஃப் ஹார்ட்டடா ஆடுறாரு. அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியல அவரோட ரோல் என்னன்ட்டு டீம்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்திரை கதைக்கு வரேன். ஆயுஷ் மாத்திரை வந்து எல்லாருமே சொல்றாங்க ஷார்ட் பால் வந்து செம ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ஐபிஎல்ல அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன், நீ நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் லைக் ஜாஷ் ஏசல், பும்ரா மாதிரி போலர் எல்லாம் வந்து நீ வந்து கிரவுண்டை விட்டு உன்னால வெளியில அடிச்சிட முடியாது, எல்லா பாலும் அடிக்க முடியாது. ஸோ அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இவர் நிறைய ஆடாட கத்துப்பாடு வந்து இவருக்கு கொஞ்சம் டைம் தரணும்னு நான் நினைக்கிறேன் ஆயுஷ் மாத்திரை. ஏன்னா ஒரு டெக்னிக்ல கொஞ்சம் ஒர்க் பண்ற வேண்டிய இது வரும். ஏன்னா எல்லா பாலுக்கும் நீங்க புல்லு போகக்கூடாது. சில பால் கீழே தட்டி விட்டாலும், சில பால் வந்து நீ உனக்கு பாடி லைன்ல இருந்து அவைவா இருக்கு அப்படின்னா நீ சொல்லிட்டு வரணும்னா சூரியகுமார் தான் சொல்லிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, எல்லா பாலும் புல் ஷாட் ஏர்ல தான் அடிப்பாரு. ஸோ அப்ப வந்து ஒரு ஆப்போனன்ட் வந்து ஒரு பிளானோட தானே வருவாங்க. இப்ப நீ மாத்திரை வரனா போடு, ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் போல போடு, பாடி லைனே டார்கெட் பண்ணு, டீப் மிட் விக்கெட், டீப் ஸ்கொயர் லெக், டீப் ஃபைன் லெக் வை, அங்கேயே ட்ரை பண்ணுவாங்க. அவரால் எத்தனை பால் அடிக்க முடியும் சொல்லு? ஸோ அது கொஞ்சம் ஏன்னா ஆயுஷ் மாத்திரைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதை வந்து சிஎஸ்கே டீம் அட்ரஸ் பண்ணிக்கணும். அது நான் இஷ்யூன்னு சொல்ல வரல, அவர் ரொம்ப யங்கான பிளேயர் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டாப் ஆர்டர் வந்து அதை கோப் அப் பண்ணும். அதை தான் பண்ண தவறாங்க. எய்தர் சஞ்சு இல்லைனா ருத்து யாராவது ஒருத்தர் எல்லா மேட்ச்க்கும் நிக்கணும். இப்போ எப்படி ஜிடில பார்த்தோன்னா கில்லு, சுதர்ஷன், பட்லர் யாராவது ஒருத்தர் நின்றுவாங்க. பார்த்துக்கல 16வது வரைக்கும் நின்றுவாங்க, இல்லை 10வது வரைக்கும் ஆடி கொடுத்து தான் அவுட் ஆவாங்க.
அந்த மாதிரி ஆடினால இந்த டீம் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தோணுது. முதல் மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணிட்டு டெவால் ப்ரூயிஸும் வந்தாருன்னா நம்மளால கன்சிக்யூட்டிவா வின் சொல்ல வரேன். ஸோ அங்கதான் சிஎஸ்கே அவங்க ரிசோர்ஸஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணணும். அவங்க கிட்ட டேலண்ட்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட நல்லா தான் போட்டாங்க பவர் பிளேல. அந்த கான்ஃபிடன்ஸ் மிடில் ஓவர்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியல. எண்ட் ஓவர்ஸ்ல வந்து ஒரே பிளானோட போட்டாங்க. நம்ம அப்புறமா பேசலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா பண்ணும் சிஎஸ்கே. காம்பினேஷன் தயவு செய்து ஒழுங்கா ஆடுங்க. அப்படி நீங்க ஆடுற காம்பினேஷன் தான் ஆட போறீங்கன்னா அதை ஒழுங்கா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அந்த ஃபேஸ்ல அந்த பிளேயர் யூஸ் பண்ணுங்க. இஷ்டத்துக்கு யாருக்கும் தூக்கி டெத் ஓவர்லாம் தரது வேஸ்ட். அது டூபேக்கு நீங்க அதெல்லாம் கிரைம். அது தப்பு. ஏன்னா நம்ம சைடு இருந்து நீ அங்க வந்து 100 அமட போட்டு அமைக்க இருக்கணும். 10 ரன் கீழே போட்டுருந்தா அடுத்த ஓவர் சுத்தி இருப்பாங்க கன்ஃபார்மா. அங்க டூபே போட்டு ஒரு மாதிரி ஒரு 18 ரன் ஓசியில குத்துட்டாரு. ஓசியில போயிடுச்சுனால மொமெண்டம் அவன் சைடு வந்துச்சு. அவன் ஃபுல் ஃப்ளோவோட போனான். அடிச்சு நிமித்திட்டான். அதுக்கப்புறமா அப்புறம் டிம் டேவிட் வந்தான் கரெக்டா அவுட் ஆனா. பட் நோ பால் விழுந்துச்சு. அந்த லக்கும் கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ தயவுசெய்து காம்பினேஷன் ஆனீங்கன்னா அந்த காம்பினேஷன் ஒழுங்கா யூஸ் பண்ண இருந்துராது. அதான் உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கூட நீங்க கார்த்திகை இம்பாக்ட் எடுத்தீங்க. நீங்க எந்த ரோலுக்கு அவனை எத்தனை வரீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிது நான் 4 பேர் அவுட் ஆக போறேன், எனக்கு கார்த்தி தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு எனக்கு. நீ அவனை வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்க்காக எத்தனை வரையா பேட்டிங்கா இல்லைன்னா வந்து பவர் பிளேல ஆடுறதுக்கு பேட்டிங் எத்தனை எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ருத்துராஜ் கிட்ட அந்த பிளானிங் மட்டும் சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஒரு டீமோட கோரையே செட் பண்ண முடியல இவங்களால. நீ பாத்தீங்கன்னா வந்து நீ சொன்ன மாதிரி யாரோ ஆடுறாங்க. நீ ஓப்பனிங் ருத்ராஜ் கைக்வாட் அந்த சஞ்சு ஆட போறீங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க ஆங்கர் இன்னிங்ஸ் ஆகணும். அதே நீங்க ஒழுங்கா செட் பண்ணல. 2 பேருமே நான் கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி தான் அடிக்க போறேன்னு ஆடுறாங்க. இது வந்து செட் ஆகல. இப்போ கொஞ்சம் பால் பார்த்தாடுறதுக்கு இது ஒன்றும் ஓடியே கிடையாது. T20 அவன் அடிச்சு பிரின்னு பிரிக்கிறான். ஒரு சைட்ல வைபவ் சூரியவன்சின்றானுங்க, ஒரு சைட்ல பிரியான் சாரியான்றானுங்க, ஒரு சைட்ல ரயன் ரிக்கில்டன்ன்றானுங்க. டிசி சைட்ல வந்தா யாரோ இருக்காங்க. கண்டுபிடிக்கு கீழே வரையும் பேட்டிங் ஆர்டர் போகுது. பிபிகேஸ்ல பேட்டிங் ஆர்டர் எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே என்ன டீம்டா அப்படின்னு தோணுது. ஆர்சிபி கூட கடப்பார பேட்டிங் தான் வச்சிருக்காங்க மாதிரி அப்படி மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் நீ சொல்ற டீமுக்கு எல்லாமே டாப் ஆர்டர் நல்லா விளையாடுறாங்க. நோட் பண்ணியா? அதுதான் சொல்றேன். இவங்க இந்த மாதிரி டாப் ஆர்டர் கரெக்டா ஆடுவாங்க. அப்புறமா வந்து குவாலிட்டியான பிளேயர் வச்சிருக்காங்க. நம்பர் 3ல எல்லா டீம் நேம்ஸ் எல்லாம் சொல்லட்டா? நேம்ஸ் எல்லாம் சொல்றது வந்து உனக்கு என்னடா இதெல்லாம் ஒரு நேம் நினைப்பேன். ஆனா இவங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீ வந்து கூப்பர் கானலி எடு, நல்லா ஆடுறாரா? இன்டர்நேஷனல் பேட்டர், ஆஸ்திரேலியாவுக்கு ரெகுலர் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடிஐலாம் அவர் இருக்காரு. உனக்கு நம்பர் 3ல வந்து ஜிடிக்கு போயேன் பட்லர், குவாலிட்டி இன்டர்நேஷனல் பேட்டர். அவரெல்லாம் நீ ட்ரபிளே பண்ண முடியாது. நீ வந்து ஜஸ்ட் வந்து இந்தியன் சீமர்லாம் வச்சு ட்ரபிள் பண்ண முடியாது. அடுத்த டீம் மும்பை எடு, சூரியகுமார் அங்கெல்லாம் வச்சு நிமித்திடுவாரு. யாராவது போட்டாங்கன்னா மாட்டினா அந்த ஊர்ல 30 முடிச்சிருவாரு. அந்த ஊர்ல நம்மளுக்கு அந்த மாதிரி நீ சொல்ல யாராவது ரிலையபிளா இவர் இருப்பாரு. இவருக்கு ஷார்ட் பாலும் வீக்னஸ் இல்ல, ஸ்பின்னும் வீக்னஸ் இல்ல, இவர் நல்லா ஆடுவாரு, எல்லா மேட்சும் 30+ அடிப்பாரு. நம்ம அந்த இடத்துல யங்ஸ்டர் ட்ரை பண்றோம். அது தப்பான ஸ்பாட் இல்ல. இவர் நம்பர் 3 ஷுட் பி சாலிடா இருக்கணும். அவர் வந்து ஆங்கரும் ஆடணும், ஒரு மாதிரி அக்ரெசராவும் இருக்கணும். அந்த ரோல ஸ்ரேயஸ் எடுத்துட்டார்ல, அந்த ரோல் அப்படியே ருத்ராஜ் எடுத்துக்கிட்டு ஓப்பனிங்ல மாத்திரையை கொடுத்து நீ போய் சுத்துறா மச்சான், உன் ஃப்ரெண்டு சூரியவன்சியை பார்த்து சுத்துறா மச்சான் அப்படின்னு சுத்த விட்டுருணும். அது அந்த ரோல் மட்டும் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் தோணுது. ஏன்னா இவர் நம்பர் 3 ஷுட் பி நல்ல பிளேயரா இருக்கணும், கன் பிளேயரா இருக்கணும், ரிலேபிளா. அந்த இடத்துல போய் நீ யங்ஸ்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட் நான் சொல்றேன். கேப்டன்சில ஒரு பிரெயின் ஃபேட், அது பைத்தியக்காரத்தனம். ரோலே இல்லாத மாதிரி இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் அண்டர் 19ல நீ ஆடிடலாம் ஒன் டவுன். உனக்கு அங்க வந்து அவ்வளவு குயிக்காலாம் போட போறது கிடையாது. மேக்ஸிமம் 140 போடுவாங்களா? ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு கேட்டே ட்ரபிள்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இங்க நீ ஐபிஎல் ஆடுற, இங்க போய் ஒரு சின்ன பையனை போயிட்டு மிடில் ஆர்டர்ல ஒன் டவுன் பேட்ஸ்மேனா, அதுவும் வந்து மெயின் போலர்ஸ் வர ஆள் கிட்ட எடுத்துட்டு போய் விடுற. நீ ஓப்பனிங்கோட சுத்தினா ஒரு 2 பால் 4 போயிடும், 20 ரன் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி அடிச்சிருவாங்க. சூரியவன்சி மாதிரி குயிக்கா அடிச்சு அவுட் ஆயிடுவான். ஒன் டவுன் ஆட வச்சனா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சவன் சக்சீட் ஆகிறது கஷ்டம். டேலண்ட் இல்லைன்னு சொல்ல வரல நான். அங்க வந்து தப்பான பிளேஸ் இது அவனுக்கு. அவனை நீ பவர் பிளேல ஆட விட்டா அடிச்சு நிமித்திடுவாங்க. இப்போ சொல்றேன், பவர் பிளே ஆட விட்டா மினிமம் ஒரு 300 இல்ல 400 ரன் அடிப்பாங்க கன்ஃபார்மா இந்த சீசனுக்கு. டெவால் ப்ரூயிஸ் வந்தா இது பண்ணணும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அதை ருத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல பிளேஸ்க்கு ஒரு டெசிக்னேட்டட் ரோலே கிடையாது. நீ இதாடுன்னு இல்லாம கண்டபடிக்கு வந்து காட்ட மாதிரி சுத்துறாங்க எல்லாருமே. நீ வந்து டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னாலும் அதேதான், மிடில் ஆர்டர்ல பார்த்தாலும் அதேதான். எங்கப்பா ஆங்கர் இன்னிங்ஸ்? அதான் காணும். நம்மளுக்கு ஒரு காலத்துல போன சீசன் போன சீசன் பாத்தீங்கன்னா ரகானி இருந்தாரு. போன சீசன் முன்னாடி சீசன் ரகானி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராய்டு இருந்தாரு ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு. இந்த மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லையப்பா. ஒரு விஷயம் சொல்றேன், நம்மளோட நம்பர் 3 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் வேணா சொல்றேன். சுரேஷ் ரெய்னா, அஜிங்கியா ரஹானே, அம்பத்தி ராய்டு எடுத்து பாரு. இந்த நேம்ஸ் எல்லாம் ஃபாஃப் டூப்ளசி ஆடி இருக்காரு. இந்த ஸ்பாட் நம்பர் எல்லா குவாலிட்டி இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடிருக்காங்க. இந்த ஸ்பாட்ல வந்து நீ பிரெயின் ஃபேட் மூமெண்ட்ல ஒரு யங்ஸ்டரை ட்ரை பண்றேன்னா அது வந்து ஒர்க் ஆக போறது இல்லை. நீ எந்த டீம்ல வேணா எடுத்து பாரு. நம்பர் 3ல ஏதாவது ஒரு உனக்கு அன்கேப்டு யங்ஸ்டர் வராங்களா? நீயே சொல்ல, ஏதாவது ஒரு பிளேயர் உனக்கு தெரிஞ்சா சொல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். ட்ரை பண்ணா ஓப்பனிங் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ளோட்டரா இம்பாக்ட் பிளேயரா எனக்கு ஒரு 20 ரன் அடிக்கணும் சுத்ரா மச்சானா அப்படி இறக்கி விடுவாங்க. லைக் இந்த யார சொல்லலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ற டீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஜிடி எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் வந்து ஷாருக் கானை யூஸ் பண்றாங்க. அப்படி இறக்கி விடுவாங்களோட சரி உன தூக்கி போய் நேரம் ஒன் டவுன் நல்லா விட மாட்டாங்க. நீ எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும். நேற்று ஜிடி கூட ஆனாங்க, குமார் குஷாகர் ஓப்பனிங் தான் கொடுத்தாங்க. அவனை நம்பர் 3 தரல. நம்பர் 3 தந்தா பிரச்சனை என்னன்னா பால் சாப்பிடுவான். பிரச்சனை இப்ப அவுட். இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை, மாத்திரை பாலும் சாப்பிடறமே தெரியல. அவுட் ஆறாட்ட எல்லாம் ஷார்ட் பால் போடத்தால அடிக்க போறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால.
பத்தாக்குறைக்கு நம்மளுங்க ஓப்பனிங்ல 2 பேரும் ரிஸ்வானு பாபர் மாதிரி ஆடுறாங்க. இப்படியான வந்து கஷ்டம் இல்ல எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ற மாதிரி ஆடணும். ஓகே, பேட்டிங் பார்த்தாச்சு, பவுலிங்கே ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கு, டெத்தை காணும் அந்த மாதிரி தான். ஏன்னா இங்க இருந்த கிடத்த காணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேட்டிங் அண்ட் பவுலிங்கோட யூனிட்டே மொத்தமா ஓப்பனிங் பவுலிங் அண்ட் டெத் ஓவர் பவுலிங்கு மொத்தமா போயிடுச்சு. ஆல் அவுட் தான் இந்த மேட்ச் நினைக்கிறேன். அழகா 190க்கு இந்த 9 விக்கெட் போயிருக்கு. இன்னொரு 9 ரன் அடிச்சு அவுட் ஆனா கரெக்டா இருக்கும்னு தோணுது. நீ அந்த ஸ்லைட் பவுலிங்னு சொன்னோடனே ஸ்லைட்ஸ் போட்டனா நம்ம அதை பத்தி சொல்லலாம். சிஎஸ்கே பவுலர்ஸ் என்னெல்லாம் பிளான்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதோ உங்களுக்காக. அப்பா 200 ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 195 கம்போஜ் கூட சுத்துறாங்க. கம்போஜ் கூட சுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நூர் அகமதோட லென்த் மட்டும் நீங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. ஒரு ஸ்பின்னருக்கு எந்த லென்த் வந்து கரெக்டான லென்த்னா, ஒரு மாதிரி ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போடுறீங்கன்னா வந்து ஃபுல்லர் லென்த் அந்த எஃப்னு இருக்குல்ல, அது வந்து கரெக்டான லென்த்தா இருக்கும், ஐடியல் லென்த். ஷஹல் அதை நிறைய யூஸ் பண்ணுவாரு. அந்த லென்த்ல போடும்போது மட்டும் உனக்கு ஸ்லோவர் த்ரூ தி ஏர் வைடா தூக்கி போட்டுருவாரு. ஸ்டம்ப் லைன்ல வைக்க மாட்டாரு. அதை அடிச்சனா நீ ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சிருவாங்க. அவ்வளவு ஸ்லோவெல்லாம் போட்டனா அந்த பால் தூக்கி வைடா போட்டுருவாரு. இறங்கி வராங்க, அந்த பால் இறங்கி வந்து ஸ்டம்பிங் ஆயிராங்க. இல்ல அடிக்க பார்த்து மூக்கு மேல கலந்துருது. கில் அவுட் ஆனார் பத்தியா ஒரு மேட்ச், அந்த பஞ்சாப் ஜிடில ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு, தூக்கி வைடா போட்டாரு. ஏன்னா இவன் ஸ்லோவா போட்டா அதான் அடிக்க பார்ப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி போட்டுறாங்க. ஆனா அந்த நூர் அகமது என்ன பண்றாரு, வேகமா போடுறாரு ஃபுல்லர் லென்த்ல. உனக்கு வேகமா போட்டேன்னா ஸ்பின்னு டர்ன் ஆகாது. இன்னத்துல இருந்து நேரம் இன்னைக்கு டிம் டேவிட் பேர் பிடிச்சி கிரவுண்ட் விட்டு வெளியே தூக்கி அடிச்சிட்டாரு. நான் நினைச்சே பார்க்கல நூர் அகமது இப்படி அடிப்பாருன்ட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு 1 டைமென்ஷனல் போலர் மாதிரி போட்டுட்டு இருந்தாரு இன்னைக்கு. ஸோ அவரோட லென்த் மட்டும் இன்னொரு அடி போட்டா நல்லா இருக்கும். நீ வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது நல்லா பாரு, ஃபுல்லர் லென்த் எவ்வளவு பர்சீஸ் பண்ணிருக்காருன்னு பாரு. அந்த எஃப்ல மோஸ்டா அவரோட லென்த் என்ன இருக்கணும்னா, அவர் போடுற ஸ்பீடுக்கு அந்த ஜீன் இருக்குல்ல, குட் லென்த், அங்கதான் நிறைய பர்சீஸ் பண்ணும். ஆனா அவர் வந்து அரைகுறையா ஒரு ஷார்ட் பாலும் கொடுக்குறாரு, ஒரு மாதிரி ஃபுல் லென்த்தும் போடுறாரு. எஃபெக்டிவ்னஸும் அந்த அளவுக்கு இல்ல. பழைய போன வருஷம் நூறு அகமது எஃபெக்டிவ்னஸ் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி நிறைய லென்த்தை மிஸ் பண்றாரு, ஸ்பீடா போடுறாரு. அதெல்லாம் பேட்டர்ஸை ட்ரபிள்லாம் பண்ணாது, ஈஸியா அடிப்பாங்க. அதுவும் இந்த சின்ன சாமி தவிர நிக்குது பாலு, அடிச்சு நிறுத்திடுறாங்க. இதை நீ மேட்ச் ஃபுல்லா பாத்தியான்னு தெரியல, நான் ஃபுல்லா பார்த்தேன். அஸ்வின் கமெண்ட்ரி வரும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. என்னன்னா, அவர் வந்து நூர் அகமது கிட்ட போய் பேசினாராம், நீ வந்து ஸ்பீடா போடுற பட் ஆனா அலைன்மெண்ட் மிஸ் பண்ற அப்படின்ட்டு. அவர் எங்கன்னா இங்க கழுத்துல இருந்து ரிலீஸ் பண்றாருல, அப்போ வந்து அலைன்மெண்ட் மிஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த லைன் அண்ட் லென்த் மிஸ் ஆகுது, ஸ்பீடா போடுறதுனால பால் வெளியே போறதுனால அடிச்சிடுறாங்க எல்லாரும். இது வந்து அஸ்வின் வந்து கமெண்ட்ரி பேனல்ல சொன்னது. அதுமே நூர் அகமது கிட்ட மென்ஷன் பண்ணிருக்காராம், அதையும் சொன்னாரு. இன்னொரு ஒரு வெற்றிகரமா 200 தொட்டாங்க. இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா நான் பாக்குறேன். டாப் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாண்டா இந்த மேட்ச் கிட்ட வரைக்கும் போயிருக்கலாம், ஒரு 240 அரௌண்ட் போயிருக்கலாம் நம்ம. ஸோ அங்கதான் அதான் சொல்றேன், இப்ப கூட சொல்றேன், டீம் காம்பினேஷன் என்ன வேணா ஆடிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. யாரா வேணா ஆட்டம், மேத்யூ ஷாட் ஆட்டம் ஆடாத போட்டோம், ஓவர்டன் ஆட்டம் ஆடாத போட்டோம், அகில்ஸ் ஆட்டம் ஆடாத போட்டோம். அந்த டாப் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு 4 ஓவருக்கு விக்கெட் விடாத ஆடுங்க. லாஸ்ட் 2 ஓவர் கூட நீங்க அடிச்சு ஆடிக்கலாம், பிரச்சனை இல்லை. முதல் 3 ஓவர் 4 ஓவர் முதல் 2 ஓவர்லயும் நீங்க அடிக்க பார்த்து போயிட்டு விக்கெட் விட்டுறீங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஆர்சிபி முதல் 3 ஓவர் ஒண்ணுமே பண்ணல, கில் ஷாட் விராட் கோலியும் அப்படியே தட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 4வது 5வது ஓவர்ல அடிச்சாங்க, ரன்ஸ் வந்தது, 16 ரன் வந்தது. அந்த ஒரு டெம்ப்ளேட் இவங்க கிட்ட இல்லைன்னு தோணுது, ருத்ராஜ் கிட்டயும் சாம்சன் கிட்டயும். இப்ப யார் ஒரு இன்டென்ஷனே இல்லாத ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இன்டென்ஷனே இல்லாத ஏதோ ஒண்ணு பட்டா பாக்கியம் பழ தீலேக்கியம், நம்ம சீக்கா சொல்ற மாதிரி 2 பேரும் அப்படி ஆனா எப்படி செட் ஆகும்? ஒருத்தர் ஆனா ஓகே, 2 பேரும் அப்படி ஆடுறாங்க. 2 பேருக்கு மட்டுமே லேக் ஆஃப் இன்டென்ட் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் டவுனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. 2 பேருமே கான்ஃபிடன்ஸ் டவுனா இருக்கோ என்னவோ தோணுது தெரிஞ்சு. எனக்கு என்னமோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி தெரியுது ப்ரோ. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதான் அது ஏதோ ஒண்ணு கிடையாது, பட் ஏதோ ஒண்ணு. ஆனா யாராவது ஒருத்தர் அக்ரெசிவ் ரோல் ஆடி ஆகணும், அது வர மேட்சஸ்ல பண்ணுவாங்கன்னு தோணுது, பார்க்கலாம் நம்ம. நான் சொன்னதை பத்தி நீ உன்னோட கருத்து சொல்லிரு. நூர் அகமது அந்த அலைன்மெண்ட் மிஸ் பண்றது. ஆனா நூர் அகமது வந்து ஒரு விஷயம் டெவலப் பண்ணனா, அவர் வந்து கொஞ்சம் இன்னொரு அவரோட ஆமரியில வெரைட்டி டெவலப் பண்ணனா, கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ தி ஏர் வைடா போகணும். அதை மட்டும் அவர் டெவலப் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ரொம்ப ரஷீத் கான் அளவுக்கு விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு தோணுது. ஐபிஎல்ல மேபி 100 விக்கெட் கூட எடுக்கலாம், அந்த ஒரு இது மட்டும். ஏன்னா சஹல் வந்து நீ பார்த்திருப்பல, அடிப்பாங்க ஒரு 2 பால் தூக்கி வைடா ஸ்லோவரா போட்டுருவாரு, லெஃப்ட் ஹேண்டரோ ரைட் ஹேண்டரோ. அங்க இருந்து அடிக்க பார்த்தாங்கன்னா மிஸ் ஆயிடும். ஸோ அந்த நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆஷன் ஆகிட்ட கேட்டு கொஞ்சம் தான் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ற ஆளு லெஜெண்ட் ஆஃப் த ஸ்டார் சுனில் நரேனும் அவர் மட்டும் தான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. திங்ஸ் ட்ரை பண்றதுக்கு பயப்படாத ஆள் 2 பேர் தான். மீதி பார்த்தோன்னா உனக்கு குல்தீப் யாதவ், சஹல் இவங்கலாம் கூட பார்த்தோன்னா கன்வென்ஷனல் ஸ்பின்னர்ஸ் தான், ஸ்லோ அதான் பேஸ் வேரியேஷன் பண்ணுவாங்க. ஆனா ஆஷனாவும் லெஜெண்ட் ஆஃப் த சுனில் நரேனும் வேற மாதிரி டர்னும் போடுவாங்க, ஆல் அவுட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு வெற்றி தான் சொல்லுவேன். 207 நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். தோத்ததுலயே ஒரு பாசிட்டிவ்னு சொல்றோம். அந்த மாதிரி ஐட்டம் பத்தியா எப்படி இந்த டீம் இப்படி ஆயிடுச்சு. அந்த நெட் ரன் ரேட்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. ஏறிச்சு 43 ரன்ல தோத்துட்டோம். பரவாயில்ல, இது நான் நல்லதான் சொல்லுவேன். ஏன்னா இது
ஒரு டைம்ல 180 கூட அடிக்க மாட்டாங்க மாதிரி தான் தெரிஞ்சது அந்த 6 விக்கெட் போடும்போது சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருவா. எனக்கு என்னவோ தோணுச்சு இன்னைக்கு அந்த 7th ஓவர், நான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்லுவேன் அந்த ஓவர்ல தான் நூர் அகமதை ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. அங்க போய் அன்சுல் கம்போஜை கொடுக்குறாரு. எனக்கு அது ஐடியாலஜி மட்டும் உனக்கு தெரிஞ்சு அதை சொல்லுவா. இதுதான் பர்ஃபெக்ட் டைம். நம்ம பவர் பிளேல 50 கீழே நிறுத்திட்டோம் ஆர்சிபியை, பவர் பேட்டிங்கு. இப்போ நூர் அகமது வந்தா ட்ரபிள் பண்ணலாம் ஃபில் சால்ட்டையும் விராட் கோலியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பட் அங்க என்ன நடந்துச்சுன்னா, அன்சுல் கம்போஜ் போட்டாங்க தேவ்தத் படிக்கல் வரும்போது. அந்த ஓவர் 16 ரன் போச்சு. திருப்பி மொமெண்டத்தை விட்டாங்க. புரியுதுல எனக்கு ருத்ராஜோட ஐடியாலஜியே புரியல. ஏன்னா பவர் பிளேலயும் நீங்க ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாட்டீங்க, பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இது என்ன ஐடியாலஜி? அதுக்கு நீ ஸ்பின்னரே இல்லாத ஆடிட்டு போயிடலாமே ஃபுல்லா பேட்டர் வச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, உன்னோட 7th ஓவர் உன்னோட மெயின் பவுலர் போடணும்ல. அன்சுல் கம்போஜ் அந்த ஓவர் தேவையா? முன்னாடி விக்கெட் எடுத்துட்டாரு, அவரை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரன் அடிக்கிறாங்க ஸ்பின்னரை, அப்ப நீ எடுத்துன்னு வரலாம். ஸ்பின்னரே ஒரு 9th ஓவர் ட்ரை பண்ணிருப்பேன். அன்சுல் ஒரு 9th ஓவர் போட வச்சிருக்காங்க. அதாவது நான் பட்டிதார் வந்தபோது ட்ரை பண்ணிருப்பேன். படிக்கல் இருக்க வரைக்கும் நான் நூர் அகமது தான் பர்சேஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு நூர் அகமது. அது எனக்கே தெரியும். அதெல்லாம் பாக்குறாரு தெரியல ருத்ராஜ். பட் போக கத்துப்பாருன்னு தோணுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் அதுதான் பிடிக்கல எனக்கு ருத்ராஜோட கேப்டன்சில. அதை எப்படியாச்சும் சீக்கிரமா லேர்ன் பண்ண பார்க்கணும். 7th ஓவர் உன்னோட மெயின் பவுலர் பண்ணணும். அந்த ஓவர் எடுத்துட்டு போயிட்டு நீ ஓபி பவுலர் சிவம் துபேகோ உன்னோட மத்த ஃபாஸ்ட் பவுலருக்கோ போறது அது ஒரு பாயிண்டாவே வச்சுக்க கூடாது. இந்த லெவல் ஐபிஎல் லெவல் கேப்டன்சில இதெல்லாம் பண்ணனா மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன். ஏன்னா அங்க நீ மொமெண்ட் அதை விட்டனா மிடில் ஓவர்ஸ்ல 10 ரன் அடிச்சிருவாங்க எப்படியுமே யார் போட்டாலும். நம்ம கிட்ட பூமரா டெட்லி பவுலர் இல்ல, மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன் 7th ஓவர் இம்பார்ட்டன்ட் ஓவர். அந்த ஓவர்ல 5 ரன் கீழே நிறுத்துறதுக்கு நூர் அகமது கான்பிடன்ஸ் வரும். 7 ரனுக்கு போட்டாருன்னா அன்னைக்கு நல்லா போடுவாரு. அவரை தீனி முதல் ஓவர்ல 15-16 ரன் கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு ஒரு அடி நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு அமிச்சா 50 ரன் போயிடுச்சு. இன்னைக்கு 7th ஓவர் மட்டும் அது போட்டுருக்க கூடாது. கலீல் அஹ்மத் பத்தி நான் சொல்லிடுறேன். பவர் பிளே போலிங்ல இவர் போடுற லென்த் தான் ஆக்சுவலி மேட் ஹென்ரியும் போடணும்னு நான் சொல்ல வரேன். இவர் போட்டது பாரு, அந்த மேலெல்லாம் விட்டுரு, எஃப் விட்டு அந்த ஜிலையும் எஸ்ஜிலையும் எவ்வளவு லென்த் இருக்கு பாத்தியா? அந்த அவர் போட்ட பிச் மேப்ல, அதாவது குட் லென்த், ஷார்ட் ஆஃப் குட் லென்த், அந்த ஜஸ்ட் ஷார்ட் லென்த்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ரைட் ஹேண்டர் ஃபில் சால்ட்டை நல்லா ட்ரபிள் பண்ணாரு. விராட் கோலி செக்ல வச்சாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கும் கன்சிஸ்டன்டா போட்டுருக்காரு பாரு அந்த லென்த். குட் லென்த், ஷார்ட் ஆஃப் குட் லென்த். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 6 கொடுக்காத போட்டாலே வின் பண்ணிடுவோம் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ். இதுல நான் என்ன சொல்ல வரேன், அந்த லென்த்ல பார்த்தனா குட் லென்த் டு ஷார்ட் ஆஃப் குட் லென்த் நீ போட்டாலே வித்து கொடுக்காத டெஃபினட்டா பேட்டர் ஒரு ஃபால் ஷாட் ஆடுறாங்க. நீ மேட்ச் பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணு, எந்த டைப் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க நிறையன்னு பார்த்தனா, அந்த ஹிட் டெக் ஹார்டு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் போடுற பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுக்கிறாரு, ரபாடா விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி யாரு நம்மளுக்கு அந்த மாதிரி பவுலர் இல்ல. ஓவர்டன் ஒருத்தர் தான், அவருக்கு தரமாட்டாங்க. நீ மும்பைல பார்த்தனா பும்ரா அந்த லென்த் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே தான் போடுவாரு. பஞ்சாப்ல உனக்கு யான்சன், ஹர்ஷதீப் அண்ட் பேட்லெட் எல்லாருமே அந்த ஜஸ்ட் ஷாட் லென்த் தான் போடுறாங்க. நம்ம அன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ அந்த ஜஸ்ட் ஷாட் லென்த் கலீலுக்கு சப்போர்ட் பண்ற போலரும் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அடிக்கடிக்க ரொம்ப மேலே போடுறாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ்லாம். அன்சுல் கம்போஜும் சரி, மேட் ஹென்ரியும் சரி, இறங்கி அடிக்கிறாங்க. திருப்பி ஃபுல்லர் லென்த்தே போடுறாங்க. ஒரு ஓசி பால் மாதிரி தானே அது. ஸ்ட்ரைட் விட்டனா போயிடும் ஸ்ட்ரெயிட் லைன். விராட் கோலி அதான் பண்ணாரு. இவங்க வச்சிருக்க ஃபீல்டு நான் சொல்றேன் பாரு, டீப் தேர்ட் மேன் வச்சோட பரவாயில்ல. டீப் தேர்ட் மேன்லாம் இல்ல, தேர்ட் மேனும் உள்ள இருக்கான், பாயிண்ட்டும் உள்ள இருக்கான். டீப் பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. வீசி விட்டாலே போயிடும். இன்னைக்கு வீசி விட்டாங்க டிம் டேவிடும் நம்ம கேப்டன் ரஜத் பட்டிதாரும். ஸோ அங்க ஒரு ஒன் சைடு டாமினேட் டைமென்ஷன்லாம் போடுறாங்க. ஓவர்டனும் அந்த மாதிரி போட்டு 30 ரன் போச்சு அந்த ஓவர். அன்சுல் கம்போஜ் போட்டு ஒரு 20 ரன்னோ 15 ரன் போச்சு. ஸோ அந்த பிளான் மட்டும் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு சொல்ல வரேன் இந்த ஸ்லைட்ல. ஏன்னா ஆஃப் கட்டர் ஸ்லோவர் ஒன் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் நான் பிலீவ் பண்றேன். இந்த அரௌண்ட் விக்கெட்ல போயிட்டு நீ ஒய்டி ஆக்கர் போறது ரிஸ்கான டெலிவரி. நீ எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா இன்னைக்கு டிம் டேவிட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா அடிச்சு வெளியே தெரிவிப்பார். பால் இன்னைக்கு ஒரு பால் வெளியே அடிச்சிட்டாரு தெரிஞ்சு ஓவர் நல்லா ஓடி அந்த ஸ்லாட்ல போட்டாரு, கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சது. ஸோ அந்த பிளான் மட்டும் கொஞ்சம் மாத்தணும். அண்ட் எனக்கு என்ன டெத் போலிங்லாம் செட் ஆகாதுன்னு தோணுதா அந்த ஓவர் டைம்லாம். ஒன்னு முடிச்சா முன்னாடியே முடிக்கணும், இல்லைன்னா உன்னோட டெத் போலிங்க்கு நீ கலீல் சொல்ற மாதிரி வேணா ஒரு ஓவர் வச்சுக்கலாம். முன்னாடி முடிச்சுட்டான் இன்னைக்கு. அதான் அந்த கேப்டன்சி எரர் அங்கேயும் நடந்துச்சு. டூபே செகண்ட் ஓவர் போட்டான், அதுவும் ஒரு எரர் நான் சொல்லுவேன். அங்க அந்த ஒரு 23 ரன் போச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு, எக்ஸாக்டா சொல்லலாம் 23 ரன் போச்சு. அங்க மொமெண்டம் போச்சு. அதான் சிஎஸ்கே போலிங் எக்ஸிகியூஷன் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளான் இன்னும் பிளான் பி பிளானே வச்சுட்டு வரலாம். ஒரே பிளானோட போகிறது ஒய்டி ஆக்கர் தான் என் பிளான் அப்படின்னு போகும். இப்போ டெத் ஓவர்ல பெட்டர் பவுலர்னு பாத்தீங்கன்னா நீங்க கலீல் அஹ்மத் மட்டும் தான் உள்ள. நீ அவரை 16வது ஓவர்ல அடி வாங்குறாருன்னு வெளியே தள்ளுவியா, இல்ல பெட்டர் பவுலர் அவதான் பெஸ்ட் ஆப்ஷன் டெத் ஓவர்லனா அவரை உள்ள வச்சுப்பியா? எனக்கு இது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணு. நீ ஒரு கேப்டனா இருந்தா அதான் ஒரு ஓவர் தான், டெத் ஓவர்ல ஒரு ஓவர் போடுறதுக்கு உள்ள வச்சுக்கணும்ல. ஒரு உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டெத் ஓவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அவரையே நீங்க 16 ஓவர்ல வெளியே தள்ளுறீங்க. அதுவே ஒரு பிளண்டர் தான், கேப்டன்சி பிளண்டர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாடு. சரி, அப்படியே நம்ம ஆர்சிபியோட பேட்டிங்கை பார்த்துடலாம். சிஎஸ்கே ஃபீல்டிங் பார்த்த முன்னாடி ஆர்சிபி பேட்டிங் குறைய சொல்ல முடியாது. எல்லாருமே 40 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி மட்டும் ஒரு 28 ரன்,
மற்றபடி எல்லாரையும் பாத்தீங்கன்னா நீங்க 40 ரன் மேலேயே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுல டிம் டேவிட் ஒரு 70 எக்ஸப்ஷனலா ஆடி இருக்காரு இன்னைக்கு. செம்ம ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். நம்ம கிட்ட ஆடினாலே அந்த ஃபார்ம்ல இல்லாதவங்க எல்லாம் ஃபார்ம்ல வந்துருவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இங்கேயும் ஒர்க் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் சால்ட்டும் வந்து இன்னைக்கு ஃபார்முக்கு வந்துட்டாரு. டிம் டேவித்தையும் ஃபார்ம்ல ஏத்தியாச்சு. ஒண்ணு நம்மளுக்கு ஆப்பரண்டா ஆடி ஃபார்ம் இன் ஆகணும், இல்லைன்னா வந்து நம்ம டீம்ல வந்து ஃபார்ம் இன் ஆகணும். இது ரெண்டுத்துல ஆனா ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குப்பா வருஷம். ஓகே, டிம் டேவிட்டோட அந்த ஒரு ஸ்கோர் மேப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவர் எந்த சைட்ல அடிச்சிருக்காரு மோஸ்டா ஷாட்ஸ்லாம்? அவரோட ரேஞ்ச் ஹிட்டிங்க்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். அவரோட டேலண்ட்ல சொல்ல வரல, அவரை டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் இல்ல. அவரோட லென்த்ல கரெக்டா போட்டாங்க. அவரும் வந்து கரெக்டா அதை வந்து எடுத்துக்கிட்டாரு. கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி கிரவுண்ட் விட்டு வெளியே அடிச்சிடறாரு. அதாவது உனக்கு 150ல ஸ்லாட்ல வைடா வருது ஒரு பால், கரெக்டா டிம் டேவிடுக்கு ஏத்த பால் போடக்கூடாதோ அந்த பால் தான் 6 பாலும் ஓவர் 10 போட்டாரு. அந்த ஓவர் 30 ரன் போச்சு அந்த ஓவர் மட்டும். ஸோ அந்த ஓவர்ல நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஸ்லோவர் ஒன்னீங்கன்னா ட்ரை பண்ணிருக்கலாமே, ஒரு ஸ்லோவர் பால் பவுன்சர். ஏன்னா டிம் டேவிடோட வீக்னஸ் நம்ம வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம். முசரபானி ஒரு மாதிரி ஸ்லோவர் பம்பர் தான் போட்டார். ஸ்லோவர் பம்பர்னா அவுட் சைட், அதாவது ஓவர் த விக்கெட்ல நான் சொல்றேன், அரௌண்ட் விக்கெட்ல இருந்து போடக்கூடாது, அது வந்து 6 போயிடும். ஓவர் த விக்கெட்ல இருந்து உனக்கு ஸ்லோவர் பம்பர் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ போய் ஒய்டியாக்க ட்ரை பண்ணா அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். இவன் ஷார்ட்டா போடுவானா இல்லைனா வந்து ஸ்லோவர் பம்பர் போடுவானான்ட்டு ஒரு கொஸ்டின்ல இருப்பாரு. இப்ப தெரிஞ்சிச்சு, நீ 6 பால் எனக்கு தீர்ந்து ஒய்டியாக்க தான் போட போற ஸ்டார்ட்ல, என் ரேஞ்சில இருந்தா நான் அடிக்க போறேன்னு அடிச்சிட்டாரு. ஸோ அவர் ஒரு பிளைண்டர் ஆஃப் த இன்னிங்ஸ். எனக்கு பயமா இருக்குன்னா பழைய பொலாடு மாதிரி அடிக்கிறாரு. ஆனா உனக்கு என்ன தோணுது, முன்னாடிலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹையஸ்டா பொலாடு தான் இந்த மாதிரி அந்த லைன் தான் போடுவாங்க. முன்னாடிலாம் இதே லைன் தான் போடுவாங்க. இன்னைக்கு போட்டதான் அதே மாதிரி 30 ரன் வச்சு நிமித்திட்டா இருப்பான். இன்னைக்கு ஒரு 6 வச்சிருந்தாருன்னா எனக்கு இந்த டீம்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணோம். எந்த டீம்ல அந்த ஒரு ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் இருக்காங்களோ, வாங்கப்பா எங்க கூட வந்து மேட்ச் ஆடுங்க, நான் உங்களுக்கு ஃபார்ம் ஏத்தி அனுப்புறோம், உங்களுக்கு ஃபீட் பண்றோம் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. வெல்கம் டு சிஎஸ்கே அப்படிதான் சொல்லணும்னு இருக்கு. ஓகே, நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இந்த இடத்துல கேப்டன்சி எரர் நம்ம சொல்றோம்ல, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியும் ரஜத் பட்டிதார் கேப்டன்சியும் டிஃபரன்ஸ் பண்ணி எனக்கு டிஸ்டிங்ஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு. யார் வந்து நல்ல கேப்டனா இருக்கா, யாரு வந்து பெட்டர் தென் டெட்டா இருக்கா? அதாவது ரிசோர்சஸ் யூஸ் பண்றதுல, ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுல, அதுக்கப்புறம் ஃபீல்டு யூஸ் பண்றதுல, அந்த மாதிரி கேக்குறேன். ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, நீ எதை பாக்குற? இதுல இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஏத்துப்பீங்களான்னு தெரியல. பட் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல டீம் கொடுத்துட்டு உங்ககிட்ட குவாலிட்டி இன்டர்நேஷனல் போலர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல் போலர்ஸ் இருந்தா உனக்கு கேப்டன்சியே ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல வரேன். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஓவர் மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கேன். அவனுக்கு தெரியும் என்ன ஃபீல்டு வைக்கணும், என்ன பிளான், எந்த பேட்ஸ்மேன் எப்படி போட போறேன்னு எல்லாமே அவனே பண்ணிடுவான். இப்ப க்ரூனல் பாண்டியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கான். அவனுக்கு தெரியாததா லெஃப்ட் ஹேண்டர் எப்படி போகணும், ரைட் ஹேண்டர் எப்படி போகணும், ஈஸியான ஜாப் உனக்கு. பாலை மட்டும் கொடுத்தா போதும் அவன் பண்ணுவான். புவனேஷ்குமார் உனக்கு தெரியும், லெஜெண்ட் ஆஃப் தி ஸ்டார், 200 ஐபிஎல் விக்கெட் எடுத்திருக்காரு. முதல் இந்தியன் பேசர் டு டேக் 200 விக்கெட்ஸ். டஃபி இன்டர்நேஷனல் போலர். சுயாஷ் சர்மா மட்டும் தான் உனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இது எல்லாருமே பார்த்தனா ஏசல் வந்தா ஏசல் யாஸ்டையாலும் உனக்கு ஒரு மாதிரி நல்லா பண்ணிடுறாரு. உனக்கு இந்த மாதிரி போலர்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பட்டிதாருக்கு ஈஸி ஜாப்னு நான் சொல்லுவேன். நீ பட்டிதார் எடுத்துட்டு வந்து சென்னையில வச்சேன்னு வச்சுக்கேன், அந்த ரோல் டிஃப்ரெண்டா மாறும். அவரை நான் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணல, அவர் கேப்டன்சி நல்லா தான் பண்றாரு. அவர்கிட்ட கரெக்டான ஸ்குவாட் இருக்கு, கரெக்டான போலர்ஸ் இருக்கு. அவங்க வந்து எந்த ஃபீல்டு வச்சு போனோம்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப சென்னைக்கு என்ன பிரச்சனை, கலீலுக்கு என்ன ஃபீல்டு வச்சு போனா அவனுக்கு தெரியல. நீ சொல்ல அவன் ஃபீல்டு மாத்தினானா, ஒரு 2 பால் சொல்லி பார்க்கலாம். மேட்டன்ட்ரி மாத்துவார், மேட்டன்ட்ரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உனக்கு வேற யார் ஸ்பின்னர், 100 தான் பாத்தியா, அடிக்கடிக்க என்ன பண்றேன்னு தெரியல பாரு, அடிக்கடிக்க என்ன பண்றேன்னு தெரியல. இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஜேமி ஓட்டன் பாரு, அடிக்கடிக்க என்ன பண்ணணும்னு தெரியல. அவருக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறாரு, எதுவுமே தெரியல. டூபேக்கு வந்து உனக்கு வந்து சும்மா போடலாம் போலிங். நம்ம கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, கொஞ்சம் கேப்டன்சி அதுல ஓப்பனா தெரியுதுன்னு நான் சொல்றேன். இதே நீ ருத்ராஜுக்கு நல்ல நறுக்குன்னு ஒரு 2 குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்து பர்கர் ஆச்சர் மாதிரி இருந்துன்னு வச்சுக்கேன், கதையே வேற மாதிரி மாறும். இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீ ஆர்சிபில குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றல, குவாலிட்டி பிளேயர்ஸை யார் எடுக்கணும்? அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்தது, டிகே அண்ட் அவங்களோட ஹெட் கோச் அவங்க தான் எடுத்தது. அதான் அந்த மாதிரி எடுப்பீங்களா, இல்ல வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்களா ஃபிளெமிங் அண்ட் கோ, அந்த மாதிரி எடுப்பீங்களா? நான் கேக்குறேன், எனக்கு அதுதான் புரியல. நீங்க வந்து சொன்னீங்களா போன வருஷம் ஆக்ஷன்ல வந்து அவங்க நல்ல பை எல்லாம் பண்ணாங்க, நல்ல பை இல்ல லிஸ்ட் எடுத்து பாரு என்னென்ன பை பண்ணானுட்டு. அந்த பை ஏன் நம்மளால பண்ண முடியல, சிஎஸ்கேவால ஏன் பண்ண முடியல? நான் சொல்றேன் என்னன்ட்டு, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெளிவா. என்ன பிரச்சனை தெரியுமாச்சு, 2025 போகும்போது, 2024 சீசன் முடிஞ்சு 2025 போகும்போது 5 பேர் ரீடைன் பண்ணோம். 5 பேர் ரீடைன் பண்ணா என்ன ஆகும்னா, நம்ம பர்ஸ்ல இருந்து 8 கோடி எடுத்துருவோம் ஐபிஎல் காரன். புரியுதா? உனக்கு ரிட்டென்ஷன்ல 110 கோடியில 65 கோடி நீ ரிட்டென்ஷன்ல கொடுத்துட்டுனா உன் கையில 54 தான் இருந்தது. அதுல நீ வந்து 20 கோடிக்கு ஸ்பின்னர் எடுத்துட்ட. 35 கோடி வச்சு உன்னால எப்படி டீம் செட் பண்ண நீ சொல்லு. சென்னை மேனேஜ்மெண்டா தான் நீ சொல்லு எப்படி செட் பண்ண. நான் 25 கோடிக்கு ஸ்பின்னர் எடுக்க போறேன் தேவையில்லாத, நான் பண்ண மாட்டேன். சென்னை மேனேஜ்மெண்ட் பண்ண விஷயத்த சொல்றேன். அவனுக்கு 25 கோடிக்கு ஸ்பின்னர் எடுத்துட்டு ஸ்பின்னரே 38 கோடி 36 கோடி நினைக்கிறேன். அந்த அஸ்வின் ஜடேஜா எல்லாம் சேர்த்து 100 சேர்த்து இதெல்லாம் பண்ணிட்டு
உனக்கு வந்து புவனேஷ்குமார் எடுக்காத போயிடுச்சு, கேஎல் ராகுல் கிட்ட போய் நீ பிட் விட்டேன். நான் போன வீடியோல நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன், பார்க்காதெல்லாம் போய் பாருங்க. லாஸ்ட் பிட் யாரு, வின்னிங் பிட் யாரு அது இருக்கும். மேக்ஸ்வெலுக்கு, ஸ்டாயினிஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு நான் போட்டிருக்கேன். போன வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோ பாருங்க. இன்டெப்தா நான் சொல்லியிருப்பேன் எங்கெல்லாம் விட்டாங்கன்ட்டு. 54 கோடியோட போனாங்க. அது பெரிய பிளண்டர்னு எனக்கு தோணுது. அவங்க பிளேயர் எடுத்ததெல்லாம் நீ விட்டு அப்பார்ட் ஃப்ரம் அதெல்லாம் வந்து பர்மிட்டேஷன், காம்பினேஷன், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில மாற்றுறது, ஒருத்தன் ரேட் ஏற்றி விட்டு மாற்றுறது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க. அது பூரா பண்ணிட்டாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுல. 54 கோடிக்கு நீ மெகா ஆக்ஷன்ல போவியா? நான் உன் கேட்கிற ஒரே கொஸ்டின். நீ போக மாட்டல. ஆனா அவங்க போனாங்க. அதுதான் சொல்றேன். ஆர்சிபி மாதிரி டீமை கலைச்சு போட்டு ஒரு 2 பேர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு போலாமே. எக்ஸப்ஷனலா யார் ஆடுறா? விராட் கோலி, ரஜத் பட்டிதா தூக்கி பேக்ல போடு. பின்னாடி யாரு இருக்கா? ஜித்தேஷ் சர்மா இருக்கா, தூக்கி பேக்ல போடு. எல்லாரும் பேக் ஒரு 4 பேர் கூட 3 பேர் போதும். எதுக்கு 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியா? அதுவும் வந்து 5 பேருமே ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்காங்க. அந்த 5 பேர் தேவையா நான் கேக்குறேன். ஆக்சுவலா விட்டு திருப்பி எடுப்போமே, ட்ரை பண்ணுவோம். வந்தாமல போனாம போயிடலாமே. இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, சென்னை வந்து 2023 சாம்பியன்ஷிப் பண்ணாங்கல்ல, அதுல வந்து நல்லா பண்ண பிளேயர்ஸ் வந்து 5 பேர் 5 பேர் சொல்றேன். நீ ஜடேஜா ஆப்வியஸ்லி ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். டோனி விட முடியாது உன்னால. பத்திரானா நல்லா பண்ணான் அந்த சீசனை, டூபே நல்லா பண்ணான், ருத்ராஜ் நல்லா பண்ணான். நான் ரிட்டர்ன்ஷன் எல்லாம் குறைய சொல்ல வரல. எனக்கு வந்து இந்த பத்திரானா அந்த டூபே இவங்க 2 பேரையும் ஆக்ஷன்ல விட்டே எடுத்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். ருத்ராஜ், டூபே, அதுக்கப்புறம் யாரு? டோனியா வேற யாரும்? ருத்ராஜ், டோனி, ஜடேஜா 3 பேர் ரிட்டைன் பண்ணிட்டு ருத்ராஜ், டோனி, ஜடேஜா ரிட்டைன் பண்ணி மித்த எல்லாரும் விட்டுட்டு எடுத்துருவேன். பத்திரானாவில அந்த அளவுக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க போன சீசன்ல. இப்ப எடுத்திருக்காங்க. கேகேஆர் இப்ப பர்ஸ் வச்சிருக்காங்க, எடுத்துட்டாங்க. அதை விட்டுருங்க. பத்திரானாவை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. டூபேக்கும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க பெருசா. நீங்க சொல்ற மாதிரி 12 கோடி போய் நின்றுப்பாரு. அங்கதான் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க. தேவையில்லாத 5 பேர் ரிட்டர்ன் பண்ணி 18 கோடி டூபேக்கெல்லாம் கொடுத்தது தப்பா போச்சு. இது வந்து இன்னொரு டீமும் நம்மள மாதிரி பண்ணாங்க. அவங்களும் மாட்டினாங்க. ஆக்சுவலி 2 பேர் பண்ணாங்க, 3 பேர் பண்ணாங்க இந்த விஷயத்த. ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்ல 50 கோடிக்கு கீழே வச்ச 3 டீம் நான் சொல்றேன். கேகேஆர் 5 பேர் ரிட்டைன் பண்ணா, சென்னை 5 பேர் ரிட்டைன் பண்ணா, எஸ்ஆர்எச் 5 பேர் ரிட்டைன் பண்ணா. அவன் எந்த இடத்துல முடிச்சான்னு மட்டும் நீ பாரு. 2025ல எல்லாமே கீழே தான் முடிச்சான். அவன் தான் மேல முடிச்சான். மும்பையை விட்டு இதுல மும்பையை தூக்கிடு. ஏன்னா 5 பேர் ரிட்டைன் பண்ணாதான் கன்னு. அவன் அதுலயே இப்ப பிளே ஆஃப்ஸே போயிட்டான். மொக்கையாடிய பிளே ஆஃப்ஸ் போனா போன சீசன். நான் சொல்றேன், இப்பயே சொல்றேன், மொக்கையாடி போனா பிளே ஆஃப்ஸ் போன சீசன். ஜிடி கொஞ்சம் சறுக்கிட்டான் கடைசியில. ஜிடி சறுக்கிறதுனால அவன் மேலே இருக்கான் அந்த ஏனி கிரிக்கெட்ல. யார் நிறைய பர்ஸ் வச்சிருந்தா? பஞ்சாப், ஆர்சிபி. இவன் வந்து ஃபுல் பர்ஸோட வந்தான். 90 கோடி 80 கோடின்னு வந்தான். அவனால எடுக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். 10 கோடி பிளேயர் 3 பேர் எடுக்க முடியும். 28 கோடிக்கு ஸ்ரேயஸ் எடுத்தான். சென்னை எங்க தப்பு பண்ணாங்கன்னா, ஆக்ஷன்ல எப்ப மெகா ஆக்ஷன்ல 50 கோடி கீழே போறீங்களோ அப்போ உங்களால உருப்பிட முடியாது 3 வருஷத்துக்கும் சேர்த்து அப்படின்ட்டு இப்ப தெரிஞ்சிச்சு. அது எதனால அப்படி பண்ணாங்கன்னா, 2023 சாம்பியன் அடிச்ச பிறகு 5 பேர் ரிட்டைன் பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த 5 பேர் ரிட்டைன் பண்ணதுல 2 பேர் குறைச்சிருந்தா மேபி பெட்டரா நடந்திருக்கும். இப்சன் பட்டு தான் அது வந்து இப்ப பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இப்ப நம்மளால காம்பினேஷன் ஆட முடியல, நம்மளுக்கு குவாலிட்டி பிளேயர் எல்லாம் மிஸ் ஆகுது. இப்ப எல்லாம் ஃபுல்லா ஆர்டிஎம் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிருக்கலாமே 2 பேருக்கு. யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க யார் தாட் பண்ணாங்க தெரியுமா? துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சார் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களும் கிடைக்கல. ஆனஸ்டா சொல்ல போனா அவங்களும் கிடைக்கல. 9 கோடி போனாங்க 2 பேருமே. ஏன்னா சாம்பியன்ஷிப் படிச்சாங்களா 2023ல. 2024ல எப்படியோ ஹார்டா வந்தாங்க எல்லாருமே. 2025ல ஹார்டா வந்தாங்க. ஒரு மாதிரி இவங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, சாம்பியன்ஷிப்ல அடிச்சிருக்காங்க. தேஷ்பாண்டே நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, தீபக் சார் நியூ பால் போட்டுருவாரு. ராஜஸ்தான் மும்பை தூக்கிட்டு போயிட்டான். சோ சென்னைக்கு கொஞ்சம் லக்கம் இல்ல. அவங்களும் பண்ண தப்பு என்னன்னா, அந்த பர்ஸ் வேல்யூ கொஞ்சம் 70 வச்சிருக்கணும். மினிமம் 70, 65 அந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்கணும். ஒரு 15 கோடி கம்மியா போனது வந்து ஒரு பெரிய தப்பா போயிடுச்சு. ஆனா அப்ப தெரியல யாருக்குமே இவ்வளவு தப்பு நடக்குதுன்ட்டு. அது நடந்து இப்ப பாரு எவ்வளவு இடத்துல வந்து விட்டுருக்கு பத்தியா. அந்த ஒரு மிஸ்டேக் மெகா ஆக்ஷன்ல தான் தப்பு பண்ணாங்க. பிளேயர்ஸ் எடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. 65 கோடியோட நீ போயிருந்தா இன்னொரு குவாலிட்டி பிளேயர் எடுத்து பண்ணி எடுத்திருந்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட்டே கிடைச்சிருக்கலாம். இல்ல கேஎல் ராகுல் ஒரு பிட்ல மிஸ் பண்ணான். ஒரே பிட் தான் கரெக்டா 13.80 சிஎஸ்கே முடிச்சான். 14 crores டெல்லி எடுத்துட்டு போனான் அழகா. இப்போ நான் சொன்னல அந்த 60 கோடி இருந்தது. நான் இப்ப சொல்லி கேஎல் ராகுல் எடுத்துருப்பாங்களா எடுக்க மாட்டாங்க. 6 கோடி புஷ் பண்ணிருப்பாங்கல்ல. இதே நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் தெளிவா. அதான் அந்த வீடியோ யாரா பார்க்கலாம் பாருங்க. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி சிஎஸ்கே பாருங்க. காட்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. காட்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ சொல்லு. இது எல்லாத்தையும் விட்டுரு. இப்போ சிஎஸ்கேல டாப் 1, டாப் 2, டாப் 3ல ஆடுற 3 பேர்ல யார் அக்ரெசிவா ஆடணும்? சஞ்சுவா இல்ல ருத்ராஜா இல்ல ஆயுஷ் வந்து ப்ரொமோட் பண்ணி நம்பர் 1ல ஆடிட்டு வேற யாரா நம்பர் 2ல போட்டு நம்பர் 3 மாத்தணுமா? இதை மட்டும் சொல்லிடு. எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பேட்டிங் ஆர்டர் மட்டும் ஷஃபிள் பண்ணி ஆடுறதுனாலே தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் தான் சொல்றேன். ஆர்டர்ல வந்து எனக்கு எப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து என்னோட அக்ரெசரா இருக்கணும். சஞ்சு சாம்சன் மாத்திரை 2 பேருமே அக்ரெசரா ஆடணும்னு நான் சொல்றேன். ஏன்னா யாருக்கா ஒருத்தர் தான் கிளிக் ஆக போகுது. 2 பேருமே ஹை ரிஸ்க் ஆப்ஷன் எடுக்க போறாங்க. 2 பேரும் கன்சிஸ்டன்டா அடிக்க போறது இல்ல எல்லா மேட்சும். எனக்கு தேவை என்ன பவர் பிளேல 12 பால் 30 அவ்வளவுதான். அது போதும் எனக்கு. சஞ்சு சாம்சன் கிட்டே அதை எதிர்பார்க்கறேன், மாத்திரை கிட்டே அதை எதிர்பார்க்கறேன். அடிச்சா 60க்கு 2. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேம் எடுத்துட்டு போறது ருத்ராஜ் வந்துருவாரு. நீ கார்த்திக் சர்மா யூஸ் பண்ணலாம். சஃப்ராஸ் கான் நல்லா ஆடுறாரு. டூபே 10 ஓவர் கழிச்சு டூபே வந்தா கரெக்டான ரூல். இன்னைக்கு எப்படி டீம் டேவிட் கரெக்டா வந்தாரு 14வது ஓவர், அந்த மாதிரி டூபே நம்ம யூஸ் பண்ணா நம்மளும் டெட்லி சைடா மாறும். ஸோ பவர் பிளேல கொஞ்சம் குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அதுக்கு ஷார்ட் செலக்ஷன் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். 2 பேரும் மாத்திரையும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் ஆடிட்டு 3ல நான் ருத்ராஜ் ஆடுவேன். 4ல வந்து
ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து டெவால் ப்ரூவிஸ் ஆடிடுவேன். இப்போ என்னோட டாப் 4 நீ எந்த போலர் போட்டாலும் எனக்கு 6 அடிக்கிற பிளேயர் வந்துடுறாங்க. இன்டென்டோட ஆடுற அந்த ஃபேஸ்ல நான் வச்சுக்கிட்டேன். நம்பர் 5ல வந்து நான் வந்து பிரசாந்த் வீரே ட்ரை பண்ணுவேன். டூபேவை நான் ஃபினிஷிங் வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அது பெரிய வீக்னஸா இருக்கு. டூபேவும் ஓவர்டனையும் பின்னாடி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 6 அடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். எப்பனா ஒரு வாட்டி மாட்டுவோம் நம்ம. 4 ஓவருக்கு 50 அடிக்கணும், 4 ஓவருக்கு 65 அடிக்கணும்னா அவங்க 2 பேர் இருந்தா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கூட தலையும் சேர்ந்தாருன்னு வச்சுக்கேன். அப்ப நினைச்சு பாரு பேட்டிங்கு டூபே, ஓவர்டன், தோனி 3 பேர்ல 2 6 அடிக்க மாட்டாங்க ஆளுக்கு. ஒன்னு அடிச்சா கூட போதும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிடுவேன் பேட்டிங். நீ அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் ஆடுறியோ, ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறியோ, மேட் ஹென்ரி ஆடுறியோ, அதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் கேத்துவோ. அது கேப்டனோட டிசிஷன். அது யாரா வேணா நீ ஆடிக்கும், அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஆனா கரெக்டா யூஸ் பண்ணணும். அவனை எடுத்து போய் டெத்துல தரது, பவர் பிளேல தரது, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்றதெல்லாம் பண்ணனா பெஸ்ட் எடுக்க முடியாது. அப்புறம் மேத்யூ ஷாட்டே சொல்லிடுறேன். 200+ சேஸ் பண்றோம்னா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனோ இல்லைன்னா பவுலரையோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குருஜப்னித்தியோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஸ்பின் பவுலர் ராகுல் சேகர் ஆடிட்டு மேத்யூ ஷாட்டை உள்ள எடுத்து பார்க்கணும். 200+ சேஸ்ல சொல்றேன். ஏன்னா சிஎஸ்கே 180+ சேஸே வந்து 20 வாட்டி தோத்துருக்காங்க, 25 வாட்டில. இந்த மாதிரி ஒரு லைனப் நான் போயிருவேன். என்னோட பவுலர்ஸ் pretty much சேம் தான். நூர் அகமது, அன்சுல் கம்போஜி, கலீல், மேட் ஹென்ரி, ஆர் ஸ்பென்சர் ஜான்சன், ஆர் கலீல், ஆர் அகில் ஹுசைன் அந்த பிளேஸ்ல உனக்கு எடுத்துட்டு வர டெம்ப்டா இருந்துச்சுன்னா அவர் வந்துருவாரு. மற்றபடி தான் பவுலர்ஸ் தான் ஷார்ட் செட்டில் தான். எனக்கு பேட்டிங் மட்டும் ஸ்ட்ரென்த்லாம் தான் இருக்கு. ஆனா ஆர்டர் தப்பா இருக்கிறாங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. இஷ்டத்துக்கு வரான், அவன் ஒரு பிளேஸ்ல வரான், எங்க எவன் ஆடுறானே தெரியாது, எவன ரோல் என்னன்னே தெரியாது. இப்போ அதான் அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட்டாங்க சிஎஸ்கே. அதை மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 மேட்ச் மீண்டு வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் டெவால் ப்ரூவிஸ் வந்துருவாருன்ற மாதிரி ஃபிளமிங் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. அவரோட அந்த மிட் மேட்ச்ல அந்த மேட்ச் நடக்கும்போதே ஒரு கேட்பாங்களா கொஸ்டின்ஸ்லாம், அதுல வந்து கமெண்டேட்டர் கேட்டாங்க வாட்ஸ் தி டெவால் ப்ரூவிஸ் அப்டேட் அப்படின்னு கேட்டது. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபிட் ஆயிடுவாரு, 5 days இருக்கு கேப் அப்படின்ட்டு சொன்னாரு. ஹோப்ஃபுல்லி டெல்லி மேட்ச் அவர் வந்துருவாருன்னு நம்புறேன். ஓகே, ஆர்சிபிக்கு எங்கடா எதுவும் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அவங்க ஜஸ்ட் பர்ஃபெக்டா இருக்காங்க. அந்த பர்ஃபெக்டான காம்பினேஷனே அவங்க பிளே ஆஃப் எடுத்துட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். காம்பினேஷன் ரைட்டா ஆடுறாங்க. பிளேஸ் பவுலிங் வந்து நீங்க சொல்றேன் ஒரு நிமிஷம். பவுலிங் நீங்க வந்து இவர் ஜாஸ் ஏசலோடு இல்லைன்னா கூட ஜேக்கப் டஃபி வச்சு சமாளிச்சிடுறாங்க. அவருமே நல்லா போட்டுருக்காரு. இப்போதைக்கு வரைக்கும் புவி இருக்காரு. உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா சுரேஷ் சர்மா, குணால் பாண்டியா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துடுறாரு. அவர் போடுற ஃபாஸ்ட்டுக்குலாம் பேட்ஸ்மேன் வந்து கணிச்சு ஆடவே முடியாது. திடீர்னு ஃபாஸ்டா போறாரு, திடீர்னு ஸ்லோவா போறாரு. அவர் எந்த ஒரு ஸ்பின்னரா ஆடுறாரா ஃபாஸ்ட் பவுலரா ஆடுறாரா ஒண்ணுமே புரியல. அவங்க ஜஸ்ட் பர்ஃபெக்டா இருக்காங்க. மிடில் ஆர்டர் செட்டு, ஓப்பனிங் பேரும் செட்டு. அவங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு எதுவும் இல்ல. காத்து எதனா சொல்லணும்னு சொல்லி முடிச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. நான் ப்ரிவியூலும் சொன்னேன், அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்னிங்கா எனக்கு தெரியுது. ஜாஷ் ஏசல்வுட் இருந்தா அதை காப்பாத்திடுறாரு. அவர் இல்லாத டைம்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சிஎஸ்கே பவர் பிளேல ஸ்ட்ரகிள் பண்றதுனால அவங்க ஸ்பின்னர்ஸ் டெஸ்ட் ஆகல. இன்னைக்கும் டூபேவா அவுட் ஆயிட்டார் ஒரு மாதிரி. அபிநந்தன் சிங்குக்கு பிரசாந்த் வீரும் இன்னைக்கு டார்கெட் பண்ணாரு அவங்க ஸ்பின்னரை. நல்லா தான் போடுறாங்க, ஒத்துக்கிறேன். பட் அவங்க 2 பேரும் விக்கெட் டேக்கரான்ட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் த்ரோ பண்றேன். அதை மட்டும் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். அவங்க விக்கெட் டேக்கரா? குணால் பாண்டியா, சுயா சர்மா. பிரச்சனை என்னன்னா குணால் பாண்டியா திடீர்னு ஃபாஸ்டா போறாரு, திடீர்னு ஸ்லோவா போறாரு. அடிக்க பார்த்து அவுட் ஆயிடுவாங்க. சேம் வே சுயா சர்மாவும் த்ரூ த ஏர் தூக்கி போடுறாரு. அதையும் அடிக்க பார்த்து மேல கொட கிளம்பி கேட்ச் பிடிச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரான்னு கேட்டா இல்ல, பட் ஆனா மேனேஜ் பண்றாங்க. இல்ல ஆர்சிபி எப்ப மாட்டுவாங்கன்ட்டு நான் சொல்றேன். சினாரியோஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்ப என்ன அட்வான்டேஜ் இருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட் பவுலர் 1-2 விக்கெட் எடுத்துறான் எல்லா மேட்சும். நல்லா நோட் பண்ணா பாரு, 2 ஒரு விக்கெட் எடுத்துறாங்க. யாராவது ஒருத்தர் எடுத்துறாங்க. 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுறவங்க எடுத்துறாங்க. ஸ்பின்னர் வரும்போது ஜாப் ஈஸியா இருக்கு. ஈஸியா மீன்ஸ் 3 விக்கெட் போயிடுது. அப்போ வந்து ஒரு 2 ஓவர் நான் வந்து கொஞ்சம் பாத்தாடுறாங்க டீம்ஸ்லாம். அப்ப அதனால இவங்களோட ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகாத இருக்கு இன்னும் லீக்ல. இப்போ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு 120 ரன் 9 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல. ஷெஃபோர்ட் போட்டாலும் அடிக்கிறாங்கன்னா அங்க கேட்கறான் அவங்க விக்கெட் டேக்கர்ஸ் நான் கேட்கறேன். இனிமே நீ சொன்ன மாதிரி சுத்தனா அவுட்டானா கன்ஃபார்மா கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அங்கதான் கஷ்டம். அதுதான் சொல்றேன். அங்க மட்டும் ஆர்சிபி கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர். போன வீடியோல நான் மென்ஷன் பண்ணிருந்தேன், ப்ரிவியூல நீங்க பாக்கணும்னா பாருங்க. அதான் எஸ்ஆர்ஹெச்ல ஒருத்தர் ஆறாருல சிவம் குமார்ன்ட்டு, அவர் எப்படி ஃபைன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபைன் பண்ணா ஆர்சிபிக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜா வரும். ஸோ பிளே ஆஃப்ஸ்லாம் போகும்போது நீங்க சுயாஷ் நல்லா பண்ணனா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க அந்த ஒரு ஸ்பின்னரை ஸ்லாட்டிங் பண்ணி கொஞ்சம் சென்னை, எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி டீம் கிட்ட கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்க டீம் கிட்ட கொடுத்து ஒரு டெபியூ கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் அவங்க ஆர்சிபி கான்சென்ட்ரேட் பண்ணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. ஸ்பின்னர்ஸ் தான் பிரச்சனை அவங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி வாங்கிட்டாங்கன்னா ஸ்பின்னர் என்ன பண்ணுவாங்க, அதுதான் கொஸ்டினே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு, விளக்கியாச்சு. சிஎஸ்கே கிட்ட என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆர்சிபி கிட்ட என்ன ப்ராப்ளம்ஸா இல்ல, இப்போ எது ப்ராப்ளமா ஆகும் அதையும் சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் கார்த்தி சொல்லு. நான் நினைச்ச மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் நிறைய 6 அடிக்கணும்னு ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துச்சு. அது ஹோப்ஃபுல்லி சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுதுன்னு தெரியும். பட் 19 6 அடிப்பாங்க நான் பிலீவ் பண்ணல ஆர்சிபி. அது ரொம்ப டூ மச் தான், எனக்கு தெரிஞ்சு டூ மச். அது சென்னை பதிலுக்கு 9 10 6 தான் அடிச்சிருந்தாங்க. நம்ம ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட்டே வாங்கிட்டோம். ஆக்சுவலி சென்னை 9-6 இன்னிங்ஸ் டிஃபீட்ல வரும் அது. ஏன்னா 17-4 நம்ம 4 அதிகமா நம்ம அடிச்சிருக்கோம், ஆர்சிபி 6 அதிகமா அடிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த 43ல அதுதான் வந்து கேமை டிஃபைன் பண்ணிச்சு. இதோட ஃபைனல் தாட்ஸ் தான் ஃபைனல் தாட்ஸ்.
2 டீமுக்கு இருக்க என்ன டிஃபரன்ஸ், அவங்க கிட்ட லோவர் டவுன் ஆர்டர்ல 6 ஹிட்டர்ஸ் இருக்காங்க. 3 கடவு கஜன் இருக்கானுங்க. டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெஃபர்ட். ஆளுக்கு 2 6 அடிச்சாலே 6 வருது. அந்த இடத்துல அவங்கள வந்து எவனாலையும் லீக்ல அசைச்சிக்க முடியாது. அங்க யாரும் ஆர்சிபி அடிக்க பார்த்தாங்கன்னா தோத்துருவாங்க கன்ஃபார்மா. ஆர்சிபி கிட்ட நீங்க கொஞ்சம் ட்ரிக்கியா தான் ஆடணும். முன்னாடி மாதிரி இருக்க ஆர்சிபி கிட்ட ஆடுற மாதிரிலாம் ஆடினீங்கன்னா உங்களை தோக்கடிச்சு கழுத்தை நடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ சென்னை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. பேக் டு வினிங் வேஸ்க்கு வருவாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது. பிரசாந்த் நல்லா ஆடி இருந்தாரு. சர்ஃப்ராஸ் ஒரு 50 போட்டிருந்தாரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல. அடுத்து நம்மளுக்கு போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கலீல் நல்லா போறாரு. மேட் ஹென்ரி இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பஞ்சாப் கேம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 3 over 36 ஓகே தான். டீசெண்டா நிறுத்திட்டாரு பவர் பிளேல. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் கொடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. பட் போடல. ஒரு 3 ஓவர்ஸோட முடிச்சிட்டாங்க. ஓவரால் நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அந்த காம்பினேஷன் மட்டும் செட் பண்ணி ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாருன்னா பேக் டு வினிங் வைஸ்க்கு சிஎஸ்கே வருவாங்கன்னு தோணுது. நம்மளும் இந்த மாதிரி 250 அடிக்கலாம். அது ரொம்ப நாள் இல்லை, அந்த டைமுக்கு வந்துடும் சீக்கிரமா. ஓகே, என்னோட ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். சென்னையோட அதாவது சிஎஸ்கேயோட ஃபேன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்றேன். என்னோட ஃபைனல் தாட்ஸ்ல ஏற்கனவே 2026 எங்களை வச்சு செய்யுது. ஒரு சைட்ல பார்த்தா வார் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டிங்கன்னா அவர் ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு பெரிய தலைவலியா போயிட்டு இருக்கு. இதுல நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி சிஎஸ்கேவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இனிமேட்டு ஆடவே கூடாதுன்ற மாதிரி எக்ஸாம்பிளா ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட இப்போதைய மைண்ட் செட்டா இருக்கும். எல்லாம் சேஃபா இருங்க கைஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை சுத்தியே நடந்துட்டு இருக்கும். அதுல இருந்து சேஃபா இருக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே இருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 பசங்க சேர்ந்து ப்ரிவியூஸ் ரிவ்யூஸ் பண்றாங்க ஐபிஎல். அப்புறம் அவங்க அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பை கைஸ்.